மெட்ரோ ரயில் கோயம்பேடு ஆவடி பணிக்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையானது தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசிடம் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு ஆவடி இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, முழு விவரங்கள். மெட்ரோ ரயில் கோயம்பேடு ஆவடி பணிக்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் நிலையில் இருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக சென்னை மெட்ரோ ரயில் 54.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதல் கட்டத்தில் இயங்கி வருகிறது. பச்சை மற்றும் நீலம் வழித்தடங்களில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 83 லட்சம் பேர் பயணிக்கும் அளவில் வெற்றிகரமாக அந்த மெட்ரோ ரயில் பயணம் என்பது செயல்பட்டு வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக மெட்ரோவின் இரண்டாம் கட்டமாக 3 வழித்தடங்களில், அதாவது வழித்தடம் 3 மாதவரம் முதல் சிப்காட் சிறுசேரி வரையிலும், அதாவது வழித்தடம் 4 பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும், வழித்தடம் 5 மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் பணிகள் என்பது 116 கிலோமீட்டருக்கு விறுவிறுப்பாக அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. இதில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளில் இருந்து நீட்டிப்பு பணிகளாக, அதாவது சென்னை புறநகர் பகுதிகளையும் நீட்டிக்கும் வகையில் 3 வழித்தடங்களையும் நீட்டிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்தது. அந்த வகையில் சிப்காட் மாதவரம் முதல் சிப்காட் சிறுசேரி வரை செல்லும் வழித்தடத்தில் கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்கவும், பூந்தமல்லியிலிருந்து வழித்தடம் 4 செயல்படும் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரையிலும், கோயம்பேடு முதல் திருமங்கலம் முகப்பேறு ஆவடி வரையிலும் நீட்டிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்து தற்போது சாத்தியக்கூறு ஆய்வுகளையும் முடித்துள்ளதாக மெட்ரோ தரப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் புறநகர் பகுதிகளையும் மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டு, அதாவது இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி வரையிலான 3வது வழித்தடத்தை கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்கவும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் பரந்தூர் வரை நீட்டிக்கவும், மாதவரத்திலிருந்து கோயம்பேடு வழியாக சோழிங்கநல்லூர் வரையிலான 5வது வழித்தடத்தில் கோயம்பேட்டில் இருந்து ஆவடி வரை நீட்டிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முதல் கட்டமாக சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த நிலையில் இந்த அறிக்கை தற்போது நிறைவடைந்திருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக அரசிடம் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் சென்னை புறநகர் பகுதிகளான சிறுசேரி, கிளாம்பாக்கம், பூந்தமல்லி பரந்தூர், கோயம்பேடு முதல் ஆவடி வரை ஆகிய பகுதிகளையும் மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்க நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. இதில் கோயம்பேடு திருமங்கலம் முகப்பேறு ஆவடி வழியான அந்த வழித்தடமும் அந்த நீட்டிப்பு வழித்தடமும், கேளம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை நீட்டிப்பு வழித்தடமும் முழுமையாக சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை அந்த பணிகள் என்பது முடிவடைந்திருக்கிறது. அவை விரைவில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும், அந்த அதாவது பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரையிலான அந்த வழித்தடம் மட்டும் இன்னும் சில வாரங்கள் சாத்தியக்கூறு ஆய்வறிக்கைகள் தயார் செய்ய இன்னும் சில வாரங்கள் எடுக்கும் எனவும் மெட்ரோ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக கோயம்பேடு, அதாவது பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை 50 கிலோமீட்டருக்கு இந்த சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல கோயம்பேடு முதல் திருமங்கலம் முகப்பேறு ஆவடி வரையிலான 17 கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் என்பது சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையில் நடைபெற்று வருகிறது. அதே போல சிறுசேரியிலிருந்து கிளாம்பாக்கம் வரை கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் என மொத்தம் இந்த 3 நீட்டிப்பு வழித்தடங்களும் 93 கிலோமீட்டரில் அமைய இருக்கிறது. இதற்கான சாத்தியக்கூறு பணிகள் என்பது 2 வழித்தடங்களில் நிறைவு பெற்று இன்னொரு வழித்தடம், அந்த நீட்டிப்பு வழித்தடங்கள் இன்னும் சில வாரங்களில் முடிவடைந்து மொத்தமாக விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என மெட்ரோ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.